அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பத்ருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும், நீங்கள் மதீனாவை நோக்கி திரும்பி செல்லுங்கள், அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதரோடு பத்ருடைய போர்க்களத்தில், அல்லாஹ்வுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக், அஹ்ஸாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குரைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குரைதாவாசிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள், சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் இப்னு முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குரைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்தாமல் என் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவருடைய மரண படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் நோயுற்றிருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களோடு அபூபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் செல்வார்கள். அபூபக்கரும் உமரும் சஅத் இப்னு முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும்போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று சஅத் இப்னு முஆதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் பனு குரைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதீனாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குரைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவருடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குரைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் சஅத் இப்னு முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், அவுஸ் கோத்திரத்தார், அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு சஅத் இப்னு முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள். சஅத் இப்னு முஆதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குரைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு முஆத் வருகையை பார்த்தவுடன் சொன்னார்கள், கூபு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள், அவர் நோயுற்றிருக்கிறார். வரவேற்று வந்து அமர வைக்கப்படுகிறது. சஅத் இப்னு முஆதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதே, பனு குரைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உம்மை அழைத்து வர சொன்னார்கள், நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குரைதாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதி திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் இப்னு முஆதே என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் இப்னு முஆதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர் பாருங்கள். அவருடைய மரண படுக்கை அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்து, அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக
இந்த போர் முடிந்து விட்டதென்றால் இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால், யா அல்லாஹ் என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத், அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்திலிருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சஅத் இப்னு முஆதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து கட்டி அணைத்தார்கள் சஅத் இப்னு முஆதை. அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம், காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடிகளை நனைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சஅதே, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும். தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்ததற்கு பிறகு சஅத் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் சஅத் இப்னு முஆதுடைய இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும். அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அர்ஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பால்.